ரியூம் பல்மேட்டம் ஒரு ஹோமியோபதிக் மதர் டிஞ்சர். இது ஒரு சைனீஸ் மருந்து. மொத்த உலகத்திலேயுமே செயலிழந்த கிட்னியை ரீஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு ரிசர்ச் டேட்டா நடத்தப்பட்டதுல ஹெர்பல் மெடிசின்ல அதிகப்படியான ஆதாரம் இருக்கக்கூடியது இந்த மருந்துக்கு தான். நீங்க மத்த மருந்துகள் நான் நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கேன். அது எல்லாத்தையும் தாண்டி அதிக அளவில் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கிறது இந்த மருந்து தான். இந்த மருந்து சராசரியா 3000ற்கு அதிகமான மனிதர்களோட கிட்னியோட டேமேஜ் ஒன்னே இன்டியூஸ் பண்ணி இல்லைன்னா டேமேஜ் பண்ணப்பட்ட நபர்களுக்கு நடந்தப்பட்ட ரிசர்ச் ஆய்வுகள்ல கிரியேட்டின் யூரியா குறைக்கிறதுல இந்த மருந்து தலைமை தாங்கி இருக்கிறது அந்த ஆய்வுகளின் முடிவில் தெரிய வந்திருக்கு. கிட்னி ஃபெயிலியருக்கு டயாலிசிஸ் தான் தீர்வு நினைச்சிட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. நான் டாக்டர் கிறிஸ்டன் லியோ. இந்த ரியூம் பல்மேட்டம் மெடிசினோட உலர்ந்த வேரும் ரைசோம்ஸ்ல இருந்து தான் நம்ம மருந்து எடுக்கிறோம். இதோட ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் பார்க்கும்போது எமோடின், ரீன், அலோஎமோடின், கிறிஸ்டோபனால், ஃபைசியோன், செனோசைட்ஸ் போன்ற ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இது ஒரு சைனீஸ் ட்ரெடிஷனல் மெடிசின். கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளாக இதை சைனாவில் பயன்படுத்திட்டு வராங்க. சோ சிறுநீரக பிரச்சனைகள் அது சார்ந்த மற்ற பல பிரச்சனைகளுக்கும் இதை அங்க பயன்படுத்துறாங்க. குறிப்பா இது எப்படி செயலிழந்த கிட்னிக்கு மறுசீரமைப்ப உதவி செய்யும் அப்படின்றத நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதோட எந்தெந்த ரிசர்ச் டேட்டா சப்போர்ட் பண்ணுது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவா சிறுநீரகம் செயலிழக்க தொடங்கி அப்படியே ப்ரோக்ரஸ் ஆகி போக போக யூரிமிக் டாக்சின்ஸ் அங்க அதிகமாகும். பிளட் யூரியா நைட்ரஜன் அதிகமாகும், கிரியேட்டின் அதிகமாகும். இப்படி பில்டப் ஆயிட்டே போகும் பிளட்ல. சோ இந்த ரூம் பல்மேட்டம் என்ன பண்ணுதுன்னா நிறைய நைட்ரோஜெனியஸ் வேஸ்ட பிளட் ஸ்ட்ரீம் வழியா பவுல் வழியா வெளியேற்றுறதுக்கு முதல்ல உதவி செய்யுது. ஏன்னா இந்த யூரிமிக் டாக்சின்ஸை பேதி வழியாவே வெளியில கொண்டு போயிடும். அப்போ கிட்னிக்கு லோட இன்டைரக்டா இது குறைக்குது. அடுத்தது TGF பீட்டா சப்ரஷன். அதாவது இந்த சப்ரஷனை நிகழ்த்துறது ரீம் தான். இந்த ரீம் தான் மேஜர் சப்ஸ்டன்ஸ். இது TGF பீட்டா 1 சிக்னலிங் பாத்வே இன்ஹிபிட் பண்ணுது. இதனால கிட்னி செல்ஸ் கொலாஜன் அண்ட் ஸ்கார் டிஷ்யூவை ஓவரா ப்ரொடியூஸ் பண்றது தடுக்குது. தடுப்பதனால என்னனால நமக்கு நடக்குது அப்படின்னா கிட்னி மேற்கொண்டு டியூப்லோ இன்டெஸ்டினல் ஃபைப்ரோசிஸ், குளோமருலோஸ்க்லீரோசிஸ் நிலைமைக்கு நகருவதை தடுக்குது. அடுத்தது கட் மைக்ரோ மாடுலேஷன். இதுவும் பல மருந்துகள் செய்யாத ஒரு முதன்மையான பணி. இது இன்டெஸ்டினல் ஃப்ளோராவை பேலன்ஸா வச்சிருக்க உதவி செய்யுது. குடலுடைய நல்ல பாக்டீரியாக்களை சமநிலையில வச்சிருக்கிறதுக்கு உதவி செய்யுது. இதனால பேத்தோஜெனிட்டிக் பாக்டீரியா அங்க கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கலா அதிகமாகும். அதை சப்ரஸ் பண்ணுது. இதனால யூரிமிக் டாக்சின்ஸ், கிட்னிக்கு லோடு கொடுக்கக்கூடிய டாக்சின்ஸ் இன்டைரக்டா அங்க குறையுது. இந்த யூரிமிக் டாக்சின்ஸ் அதிகமாயிடுச்சுன்னா இன்னும் கிட்னிக்கு மேலும் சுமையாகும், கிட்னியை நேரடியாக பாதிக்கும், கிட்னியோட செயலிழப்பு அதிகமாகும். அடுத்தது NF-kB பாத்வே இன்ஹிபிட் பண்ற ஃபங்க்ஷன்ஸ். சோ இதனால கிட்னியோட நெஃப்ரான்ஸ் இன்ஃப்ளமேஷன் ஆகி கான்ஸ்டன்டா டேமேஜ் ஆகிறது குறைக்கப்படுது. அப்புறம் ஹைப்பர்ட்ரோஃபி. CKD பேஷண்ட்ஸ் நெஃப்ரான்ஸ் சொல் ஆகும். அதாவது நிறைய ஃப்ளூயிட் அக்குமுலேஷன் ஆகிறது, இன்ஃப்ளமேஷன் ஆகி சொல் ஆகும். சோ அந்த ஹைப்பர்ட்ரோஃபி ஆகிறதையும் இந்த மருந்து குறைக்க உதவி செய்கிறது. சோ இப்படி போன்ற ஃபங்க்ஷன்ஸ் மூலம் கிட்னிக்கு ஃபைப்ரோசிஸ் ஆகிறதும் கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கிறதுக்கும் அது கான்ஸ்டன்டா ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. ஒரு ரேண்டமைஸ்டு கண்ட்ரோல் ட்ரையல்ஸ், குறிப்பா 3rd ஸ்டேஜ் அண்ட் 4th ஸ்டேஜ் ரீனல் செயலிழந்த நபர்களை வச்சு பரிசோதனை பண்ணினதுல இந்த மருந்தை கொடுத்துட்டு முதல் வாரம், 4வது வாரம், 8வது வாரம், 12வது வாரம் அப்படின்ற முறையில பரிசோதித்து பார்த்ததுல பிளட்டோட குளுக்கோஸ் லெவல் பேலன்ஸ் ஆயிருக்கு, பிளட்டோட யூரியா லெவல் ரெடியூஸ் ஆயிருக்கு, கிரியாட்டின் லெவல் ரெடியூஸ் ஆயிருக்கு, 24 hours யூரின் அவுட்புட் ஆஃப் த குளோமருலர் ஃபில்ட்ரேட் ரேட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, யூரின் புரோட்டீன் ரெடியூஸ் ஆயிருக்கு, HP இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எல்லாத்தோட ரிசர்ச் டேட்டா நான் ஸ்கிரீன்ல போடுறேன், நீங்க இதை பார்த்துக்கோங்க. அண்ட் அத மாதிரி கிட்டத்தட்ட 2786 பேஷண்ட்ஸ், அதுவும் 34க்கு அதிகமான வெவ்வேறு ஸ்டடீஸ் கண்டக்ட் பண்ணப்பட்டதுல அதுவும் சேம் அளவுக்கு கிரியாட்டின் யூரியா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கிறதுலயும் யூரிக் ஆசிட் பேலன்ஸ் பண்றதுலயும் கிரியாட்டின் கிளியரன்ஸ்லயும் எஃபெக்டிவா செயலா இருக்கிறது இந்த ரிசர்ச் டேட்டா சொல்லுது. அத மாதிரி ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடி டேட்டா 2025 இப்ப நடந்த ரிசர்ச்ல ரீனல் ஃபைப்ரோசிஸ் டிக்ரீஸ் பண்ணி குறிப்பா கொலாஜன் 1, 3, இந்த ஆல்பா, SMA அண்ட் TGF பீட்டா போன்ற மார்க்கர்ஸை டிக்ரீஸ் பண்ணி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணி அழகா கிரியாட்டின் யூரியாவை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கிறது இந்த ரிசர்ச் டேட்டாஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அதை பாருங்க ஸ்கிரீன்ல. அண்ட் பல ரிசர்ச் டேட்டா இதுக்கு துணை போகுது. கமெண்ட்ஸ்ல லிங்கும் கொடுக்குறேன். சோ உங்களுக்கு CKD போன்ற நெடுநாள் சிறுநீரக பிரச்சனை இல்ல AKD போன்ற அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் பிரச்சனை, எந்த மாதிரி கிட்னி இஷ்யூஸ் இருந்தாலும் இந்த மருந்து நிச்சயம் மறுசீரமைப்பு பண்றதுக்கு உதவி செய்யும் என்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களுடைய ஹோமியோபதி மருத்துவத்தை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. சோ என்கிட்ட உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைன்னா www.drkristianleo வெப்சைட் குள்ளாடி நீடுகள் செக்ஷனுக்குள்ளாடி வாங்க. இல்ல என்ன டைரக்டா கிளினிக்ல பார்க்கணும்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் களியக்காவல் என்ற இடத்துல நம்ம கிளினிக் இருக்கு. சென்னையில எவ்ரி மந்த் நம்ம கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சென்னையில என்ன பார்த்துக்கலாம். நன்றி.